வாங்க திவ்யா, வாங்க வாங்க. அண்ணா அதான் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி பேசியிருந்தோம்ல. ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சில அன்எக்ஸ்பெக்டடா நமக்கு வர செலவை அவாய்ட் பண்ணணும்னா கண்டிப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும். என்ன பண்ணலாம்ப்பா? அடுத்த மாசம் பண்ணிக்கலாம்ப்பா. ஏமா அந்த மாசம் பணம் ரொம்ப டைட்டா இருக்குது, அதனால அடுத்த மாசம் பண்ணிக்கலாம். அப்படியே அங்கிள், அப்போ நான் நெக்ஸ்ட் மந்த் வரேங்க. இந்த மந்த் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கலாம்னு சொல்லிருந்தீங்க, அதுக்கு தான் கால் பண்ணிருக்கேன். ஆமா, பட் இந்த மாசமும் கொஞ்சம் கஷ்டம் தான்மா. இந்த மாசம் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சுமா, கொஞ்சம் டைட்டா இருக்கு. திவ்யா, நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கேன். ஊருக்கு வந்து நானே இந்த மாசமும் முடியாதுமா. ஊர்ல தங்கச்சி பொண்ணு காது குத்து, செய்முறை நிறைய செய்யணும். அடுத்த மாசம் பாக்கலாமா? இந்த மாசம் தீபாவளி வேற வருதுமா, செலவு நிறைய இருக்கு. தீபாவளி முடியட்டும், அடுத்த மாசம் கண்டிப்பா பண்ணிடலாம். இரண்டு ஆஃபர்ல இப்பதான் நியூவா பைக் ஒன்னு வாங்கிட்டேன். ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் கால் பண்ணுங்க, ஷூரா பண்ணிடலாம். சாரி திவ்யா, மாசம் பொங்கல் வேற வந்துருச்சுமா, செலவு நிறைய இருக்கு. பொங்கல் முடியட்டுமா, கன்ஃபார்மா பண்ணிடலாம். உங்க அப்பாவுக்கு ஹார்ட்ல வந்து 3 இடத்துல பிளாக் இருக்கு. இமீடியட்லி சர்ஜரி பண்ணிட்டான். நீங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்களா? இல்லையே சார். ஹலோ திவ்யா, எங்க இருக்கீங்க? இன்னைக்கு இன்சூரன்ஸ் போடலாம் திவ்யா. இல்ல நீங்க வர வேணாம், உங்க ஆபீஸ் லொகேஷன் மட்டும் அனுப்புங்க, நான் உடனே வரேன். ஆமாமா, அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக், ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கோமா. ஐயோ, என்னண்ணா சொல்றீங்க? எப்போ? இன்னைக்கு மதியம் தான்மா. அதாம்மா, இப்போ இன்சூரன்ஸ் போட்டு ஏதாவது கிளைம் பண்ண முடியுமாமா? உன்னை நம்பிதாமா வந்திருக்கேன், ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? அப்பாக்கு இப்போ நம்ம இன்சூரன்ஸ் எடுக்க முடியாது. நான் அப்படியே எடுத்தாலும் இமீடியட்டா கிளைம் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நீங்க லாஸ்ட் மந்த் பாலிசி எடுத்திருந்தா கூட நம்ம இப்ப கிளைம் பண்ணிருக்கலாம். இன்சூரன்ஸ் இப்ப எடுக்கவே முடியாது.